வெல்கம் டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் ஸ்ருதி. ஸோ நம்ம ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சீரீஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேஜர்லி எல்லா ரெஃபரன்ஸ் புக் என்சிஆர்டி எல்லாமே தான் பார்க்க போறோம். நம்ம வந்து இந்த ஸ்லைட்ல ஆர் இந்த வீடியோல என்சிஆர்டி 6th அவர் பாஸ்ட் ஹிஸ்டரி சப்ஜெக்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து புக்ல பேஜ் பை பேஜ் போக போறதில்ல. அந்த ஒரு சாப்டர்லயே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸை பத்தி பார்த்துட்டு will move on to next books and next subjects. All together almost எல்லா subjects including reference bookல இருக்கிற important points எடுக்கலாம். பட் since நம்ம வந்து என்சிஆர்டில இருந்து ஸ்டார்ட் பண்றோம் போது few topics இருக்கும் which should be or கண்டிப்பா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி இருக்கும். பெரிய பெரிய டாபிக்ஸ் I'll let you know back. ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸையும் நம்ம தனித்தனியாகவும் கவர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் புக் நம்ம பார்க்க போறது அவர் பாஸ்ட் 1 ஸ்டாண்டர்ட் 6th ஆஃப் ஹிஸ்டரி புக். ஸோ சோஷியல் புக்ல இருக்க அந்த ஹிஸ்டரியில இருந்து இதுல வந்து உங்களுக்கு மொத்தம் 11 சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ அவர் பாஸ்ட் 1 புக்ல வந்து ப்ரீ ஹிஸ்டரி, தட் இஸ் அந்த அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ், ஹண்டர்ஸ் அண்ட் கேதர்ஸா இருக்கிற அந்த டைம்ல இருந்து ஏர்லி கிங்டம்ஸ் வரைக்கும் இந்த புக்ல கவர் ஆகும். ஸோ இது வந்து நம்ம யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு பேசிக்ஸ்க்காக ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ஸோ we'll go to that. First chapter, what, where, how and when. ஸோ இந்த சாப்டர்ல மேஜரா வந்து எங்க எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்றது டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ்னு பார்க்கும்போது ஏர்லி பீப்புள், தட் இஸ் அந்த ஒரு ஏர்லி ஹியூமன்ஸ் வந்து எப்படி இருந்தாங்கன்னா, they were needing ஃபுட், ஷெல்டர், டூல்ஸ், க்ளோத்ஸ், அவங்களோட அந்த ஸ்டோரிஸ், சாங்ஸ் அதெல்லாம் எப்படி இருந்தது, என்ன ஏதுன்றத வந்து இந்த சாப்டர்ல பார்ப்போம். ஸோ அந்த டைம்ல வந்து எல்லாரும் ஹண்டர்ஸ் அண்ட் கேதர்ஸா தான் இருந்தாங்க. அதாவது வேட்டையாடி உண்ணுதல்ன்ற பழக்கத்துல தான் இருந்தாங்க. அவங்க யாருமே அக்ரிகல்ச்சர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, ஆர் ஃபார்மிங்கும், தட் இஸ் வாட் அக்ரிகல்ச்சர், ஃபார்மிங் ஆர் அனிமல் டொமஸ்டிகேஷனும் எதுவும் பண்ணல. ஸோ இந்த டைம்ல அவங்க ஹண்டர்ஸ் அண்ட் கேதர்ஸ் எங்க இருந்தாங்கன்னு பார்க்கும்போது, அதாவது முக்கியமான பிளேஸ் ஃப்ரம் திஸ் சாப்டர்னு பார்க்கும்போது நர்மதா வேலி, இங்க வந்து ஹண்டர்ஸ் அண்ட் கேதர்ஸ் இருந்ததுக்கான தடயங்கள் இருக்கு. விந்தியா ஹில்ஸ், அங்க வந்து ஃபர்ஸ்ட் ரைஸ் கல்டிவேஷன் நடந்திருக்கு. இண்டஸ் ரிவர் ஆர் சரஸ்வதி ரிவர்ஸ்ன்னு சொல்லலாம், பட் இண்டஸ்ன்றத மேஜர் நேம். அண்ட் அந்த இண்டஸ் ரிவர் தனிப்பட்ட முறையிலும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ அங்கதான் ஏர்லியஸ்ட் சிட்டிஸ் ஃபார்ம் ஆச்சு. ஸோ early civilizations-ல Indus Valley civilization is one of the very important topic for us. So அது கொஞ்சம் டீடைல்ஸ் இந்த சாப்டர்ல பார்க்க மாட்டோம், ஒரு 3rd or 4th சாப்டர்ல வரும். அதர் than that அதுவும் தனிப்பட்ட முறையில ரொம்ப பெருசா எலாபரேட்டா பார்க்க வேண்டிய ஒரு சாப்டர் ஆர் அந்த டாபிக். ஸோ அதுக்கடுத்து கங்கா பிளேன்ஸ் ஆர் மகதா, இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரூலர்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. அந்த இதுவும் டீடைல்ஸ் பின்னாடி பார்ப்போம். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் லொகேஷன் பீம்பேட்கா, இது வந்து மத்திய பிரதேஷ்ல இருக்கு. இங்க வந்து ராக் ஷெல்டர்ஸ் இருந்திருக்கு, கேவ் பெயிண்டிங்ஸ் இருந்தது. இந்த இடம் ஒன் வேர்ட் கொஸ்டின், அதாவது நம்ம ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸா இருக்கட்டும் ஆர் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ல ரிப்பீட்டட் கொஸ்டின் இந்த பீம்பேட்கா. இங்கதான் வந்து நம்மளோட ஏர்லி ஹியூமன்ஸ் இருந்ததுக்கான தடயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சாப்டர்ல சுலைமான் ஹில்ஸ் அண்ட் கிதர் ஹில்ஸ் பாகிஸ்தான்ல இருக்கு. அங்க வந்து ஏர்லி ஃபார்மர்ஸ் அண்ட் ஹெர்டர்ஸ் இருந்ததா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ மேப்ல நீங்க பார்க்கலாம். ஒன் செகண்ட். ஸோ நம்ம பார்த்த அந்த சுலைமான் ஹில்ஸ், கிதர் ஹில்ஸ் இங்க இருக்கு. இண்டஸ் ரிவர், இதுதான் வந்து நமக்கு இம்பார்ட்டன்டான ஒரு இடம். ஸோ இதோட அந்த ரிவர்ஸ் எல்லாமே. கங்கா பிளேன்ஸ், ஆக்சுவலி இஃப் யூ குட் சி ஒன் செகண்ட், நம்ம இந்தியால வந்து அந்த கீழே வந்து சீஸ், ஓஷன் இருக்கு. ஸோ இங்க இருந்து எதுவும் வரல, ரிவர்ஸ், டெசர்ட் எல்லாமே வந்து ஒரு ஒரு இடத்துக்கும் பேரியர்ஸா இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம எதுல இருந்து கண்டுபிடிச்சோம், லைக் நான் சொன்னேன் இல்லையா, பீம்பேட்கால ஏர்லி ஹியூமன்ஸ் இருந்ததுக்கான தடயங்கள்ல இருந்து, அது எதுல இருந்து கண்டுபிடிக்கிறோம் போது மனுஸ்கிரிப்ட்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், காயின்ஸ், மெகாலித்ஸ், கேவ் பெயிண்டிங்ஸ், சீல்ஸ் இதெல்லாம் இருந்தது. இதை பத்தியும் நம்ம தனித்தனியா ஒண்ணு பார்ப்போம். மனுஸ்கிரிப்ட் அப்படின்னா நம்ம பண ஓலையில எழுதுவோம் இல்லையா, லைக் நம்ம திருக்குறள்ல ஓலைச்சுவடியில எழுதணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா,
அத வந்து மனுஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஒரு பாம் லீஃப்லயோ இல்ல ஒரு உடன் பார்க்லயோ, உடன் பார்க்னு சொல்லும்போது அந்த உட்டோட அந்த ஒரு கட்டை அதுல வந்து இவங்க வந்து அந்த ஆணி ஏதோ ஆர் ஷார்ப் ஸ்டோன்ஸ் டூல்ஸ் அதை வச்சு ஏதோ எழுதியிருப்பாங்க. அது வந்து மனுஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லும்போது கல்லுலயோ இரும்புலயோ எழுதியிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. அது போக அவங்க காயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. காயின்ஸ்லயும் ஒரு முக்கியமான டைப் இருக்கு, கால்ட் அஸ் பஞ்ச் மார்க் காயின்ஸ். அது வந்து இன்னும் நம்ம ஹிஸ்டரி டீடைல்ஸா பார்க்கும்போது இன்னும் நிறைய டீடைல்ஸ் சொல்றேன். பட் பஞ்ச் மார்க் காயின்ஸ் அப்படின்னா ஒரு ஒரு சின்ன தகரம் ஆர் கொஞ்சம் திக்கான ஒரு மெட்டல் வச்சு அது மேல ஒரு சீல் வச்சு அழுத்துவாங்க, பஞ்ச் வைப்பாங்க. ஸோ அதுல அந்த தடயம் தெரியும். அதுதான் பஞ்ச் மார்க் காயின்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அதை யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் தான் ப்ராப்பர் காயின்னா இந்த ஷேப்ல இருக்கணும், இந்த வடிவத்துல இருக்கணும், இந்த சைஸ்ல, இந்த டயமீட்டர்ல அப்படின்ற விஷயங்கள் வரும். அது நம்ம ஃபியூச்சர்ஸ்ல பார்க்கலாம். மெகாலித்ஸ்னு சொல்லும்போது லித்துனா ஸ்டோன், மெகானா பெரிய ஸ்டோன்ஸ். அதுக்கப்புறம் மெகாலித்ஸ் இருக்கு, மைக்ரோலித்ஸ் இருக்கு. அதுவும் பின்னாடியே பார்த்துட்டே வரலாம். கேவ் பெயிண்டிங்ஸ். ஸோ பிசிஇ சிஇ யூசேஜ் இது வந்து ஒரு தனி டேப்லர் கலமா அதுல கொடுத்துருப்பாங்க. என்னன்னா நம்ம வந்து இனிஷியலி பிசி பிஃபோர் கிரைஸ்ட், ஏசி ஆஃப்டர் கிரைஸ்ட்ன்ற மாதிரி சொல்லியிருப்போம். பட் என்னன்னா அது வந்து கொஞ்சம் அந்த கிரைஸ்ட் ஒரு கிறிஸ்டியானிட்டி ஓரியன்டா இருக்கு. பிளஸ் ஜீசஸோட பர்த் அண்ட் விஷயங்களும் இந்த பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட்னு சொல்ற விஷயங்களும் ஒத்து போகாத போது they started using something else called as BCE CE. CE அப்படின்னா காமன் எரா, which is the current era, காமன் எரா. இதுக்கு முன்னாடி இருந்ததை பிஃபோர் காமன் எரான்னு வச்சுக்கிட்டாங்க. ஸோ தட் அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கும் நம்ம பிசிஏடி அப்படின்னு கொடுக்கறதும் பிசிஇ சின்றதும் ஒண்ணுதான். இட்ஸ் நாட் அ பிக் சேஞ்ச், பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வாட் இஸ் தட்னு. இது ஒரு வாட்டி கொஸ்டினா கேட்டுக்கப்பட்டிருக்கு. ஸோ சாப்டர் 2 ஃப்ரம் ஹண்டிங் கேதரிங் டு க்ரோயிங் ஃபுட். ஸோ நான் சொன்ன மாதிரி இனிஷியலி வந்து இவங்க ஹண்டர்ஸ் அண்ட் கேதர்ஸா இருந்தாங்க. ஸோ ஏர்லி ஹியூமன்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க, ஒரு வில்லேஜ் கிரியேட் பண்றாங்க. எங்கன்னு பார்த்தா ரிவர் ஓரங்கள்ல. மோஸ்ட் ஆஃப் த சிவிலைசேஷன் ஆர் மோஸ்ட் ஆஃப் த செட்டில்மெண்ட் வில் ஹேப்பன் நியர் த ரிவர்ஸ். ஒய் அப்படின்னா ரிவர் இருக்கிற இடம் செழிப்பா இருக்கும். ஸோ அந்த செழிப்பு இருக்கும்போது அங்க அனிமல்ஸும் நிறைய இருக்கும், பொருட்கள் இருக்கும். நம்ம ஃபுட் செயின் தெரியும், புல்லு செடி மரம் இருக்கும். அதை வந்து ஹெர்பிவோரஸ் சாப்பிடுவாங்க, அவங்கள ஆம்னிவர்ஸ் ஆர் கார்னிவர்ஸ் சாப்பிடுவாங்க. நம்ம ஹியூமன்ஸ்க்கும் ஹண்டிங் அண்ட் கேதரிங்க்கு அந்த இடம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாட் ஜஸ்ட் ஹண்டிங் அண்ட் கேதரிங், நம்ம செட்டில்மெண்ட்டுக்கும். பிகாஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் இருக்கு. ஆர் அவங்களுக்கு அது எது சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாம இருந்த டைமா இருந்தா கூட they had a well resource near to the rivers rather than somewhere else. இதை நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண ரீசன் இதுவும் கொஸ்டினா கேட்பாங்க டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ்ல. ஏன் வந்து அதிகமான செட்டில்மெண்ட் வில்லேஜ், ஐ மீன் ஆல் த வில்லேஜஸ் ஆர் நியர் டு த ரிவர்ஸ். ஆர் ஏன் ஐவிசி வந்து இண்டஸ் சுத்தி இருக்கு. லேட்டர் ஆன் ஜனபதாஸ் ஆர் மகா ஜனபதாஸ் கங்கா ரீஜன்ல இருந்திருக்காங்க. ஆர் மோஸ்ட் ஆஃப் த கிங்டம்ஸ் ஆர் near to the rivers. Why அப்படின்னு question கேட்கும்போது the reason they have fertile there. So அது வந்து ஒரு question. So அங்க fertile soil இருந்தது, pottery, grain storage எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போ tools என்ன யூஸ் பண்ணாங்கன்னா microliths or called as tiny tools. மைக்ரோனா சின்னது, மேக்ரோனா பெருசு நமக்கே தெரியும், ஆர் மெகாவும் பெருசா. ஸோ மைக்ரோ டூல்ஸ் யூஸ், லித்ஸ் மைக்ரோ ஸ்டோன்ஸ் யூஸ் பண்றாங்க, ஸ்டோன் டூல்ஸ் யூஸ் பண்றாங்க. யூ கேன் see in this pictures. ஸோ இதை வந்து ஷார்ப்பா வச்சுக்கிட்டாங்க. இப்போ எதுக்கு இந்த எண்டை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஷார்ப் எட்ஜஸா இருக்கும், இங்க பிளேட்ஸும் இருக்கும். ஸோ இவங்க வந்து அதை நல்ல கல்லா தேடி எடுத்து ஓரளவுக்கு, பிகாஸ் இன்னும் அவங்க மிஷினரிக்கு போகல, சின்ன சின்ன கல் வச்சுதான் பண்றாங்க. ஸோ இது எதுனா எய்தர் அனிமல்ஸை அட்டாக் பண்றதுக்கு தூரத்துல இருந்தும் அட்டாக் பண்ணலாம், ஒரு கிட்டையும். சில இடங்கள்ல உடன் லாக்ஸை இது கூட இப்படி கனெக்ட் பண்ணிடுவாங்க கயிறு வச்சு. ஸோ ஈட்டியாவும் யூஸ் பண்ணியிருக்காங்க, கையில எடுத்துட்டு போயும் ஃபிளஷ் கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டொமஸ்டிகேட் பண்ணப்பட்ட அனிமல்ஸ் யார் யாருன்னு பார்த்தா ஷீப், கோட், கேட்டில்ஸ் அண்ட் டாக்ஸ். இவங்களதான் ஃபர்ஸ்ட் டொமஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிரெயின்ஸ் யூஸ்ட் வந்து வீட் அண்ட் பார்லி. இதுவும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின்.
ஆப்ஜெக்டிவ் கொஷின்ஸ்ல இது நம்ம 1 மார்க்னு சொல்றோம், பட் நம்ம மெயின்ஸ் போறோமா இல்லையான்றது டிசைட் பண்ணக்கூடிய அந்த கொஷின்ஸ். அதுல வந்து ஏர்லி டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் என்னென்னு கேட்கலாம். ஐ மீன் இந்த சென்ஸ் கீழே இருக்கிறதுல எதாவது ஏர்லி டொமஸ்டிகேட் ஆச்சுன்னு இருக்கலாம். லைக் இது கூடவே they can even ask like ஹார்ஸும் டொமஸ்டிகேட் பண்ணிருக்காங்களான்னு. So you can see that only sheep, goat, cattle, camel, horse அதெல்லாம் வரல. Initial grains wheat and barley தான் grow பண்ணிருக்காங்க. Location is important, மெகர்கர். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இத. So rice வந்து first எங்க கல்டிவேட் பண்ணிருக்காங்கன்னா விந்தியாஸ். As we said early, விந்தியாஸ்ல தான் first rice cultivation நடக்குது. ராக் பெயிண்டிங்ஸ் பிம்பேட் கலருக்கு. அந்த பெயிண்டிங்ஸ்ல என்ன இருக்குதுன்னா ஹண்டிங் சீன்ஸ் காட்டப்பட்டிருக்கு. You can see here. இதுதான் பீம்பேட்காவோட அந்த ராக் பெயிண்டிங்ஸ். யூ கேன் சி அவங்க வேட்டையாடுறாங்க. கையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாவ்லின் மாதிரியான விஷயம் இருக்கும், ஒரு பெரிய அந்த ஸ்டோன்ஸா இருக்கலாம். சம்திங் தே ஹேட், அண்ட் வித் தட் தே ஆர் டூயிங் ஆல் தோஸ் ஹண்டிங் அண்ட் கேதரிங். ஸோ ஸ்டோரேஜ் பிட்ஸ் நிறைய உருவாக்குறாங்க, கிளே பாட்ஸ் யூஸ் பண்றாங்க, which says us அங்க வந்து கிரெயின்ஸ் சர்ப்ளஸா இருக்க ஆரம்பிச்சிருக்குன்னு. ஏர்லி ஹட்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த ஏர்லி ஹட்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னா சர்க்குலர்ல இருக்குது. லைக் நம்ம சிலிண்டர் ஃபார்ம்ல வச்சு மேல கூரைகள் இருக்கு. ஸோ தே ஆர் யூசிங் ஆல் இந்த மாதிரியான ஒரு வீடுகள்ல தான் அவங்க வந்து வாழ்றாங்க. இன்னும் பர்டன் பிரிக்ஸ், அதாவது ஒரு நல்ல செங்கல் அந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கல. ஃபயர் யூஸ் பண்றது ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஃபயரை வந்து ப்ரொடெக்ஷனுக்கும் குக்கிங்க்கும் யூஸ் பண்றாங்க. ஸோ பீம்பேட்கா ஏன் இம்பார்ட்டன்ட்னு இது தனியா நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மத்திய பிரதேஷ்ல இருக்கு. இங்க ராக் ஷெல்டர்ஸ் அண்ட் கேவ்ஸ் இருந்திருக்கு. தட் இஸ் இந்த இடத்துல குகையில ஹியூமன்ஸ் வாழ்ந்திருக்காங்க. இந்த குறிப்பிட்ட குகையில வாழ்ந்ததும் இல்லாம நம்ம இந்த பெயிண்டிங்ஸும் அதுல இருக்கு. இதை வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டா சொல்லியிருக்காங்க, which is so important. நம்ம இந்தியால இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்டோன் ஏஜ் கல்ச்சர் இங்கதான் இருக்குன்னு காட்டுறாங்க. அதாவது கற்கால மனிதர்கள் இந்தியால இருந்ததுக்கான தடயம் இதுதான் நமக்கு இருக்கு. So third chapter, in the earliest cities, Indus Valley Civilization. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. பிகாஸ் இதுல இருந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஜெக்டிவ் டைப் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸும் வருது. அது போக மெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸோட மெயின்ஸா இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1ல இருந்து எல்லாத்துக்கும் இருக்கிற மெயின்ஸ் எக்ஸாம்ல கம்பல்சரி ஒரு பெரிய கொஸ்டின் இதுல இருந்து வருது. பிகாஸ் இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல நான் இப்ப எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண போறதுல ஒரு சில விஷயங்கள் இந்த புக்ல கொடுத்தது ரிலேட்டடா மட்டும் இப்ப பார்க்கலாம். தனியா நான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பத்தி ஒரு வீடியோ போடுறேன். இவங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஏன் இம்பார்ட்டன்ட்னா தே ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ். இதுல வந்து 2 சிட்டிஸ் இருக்கு. அதுல ஐ திங்க் இந்த இதுல மென்ஷன் பண்ணிருக்கான்னு தெரியல, 2 சிட்டிஸ் இருக்கும். ஆர் ஒரு சிட்டில இந்த இடம் ஹைல இருக்கும், இன்னொரு இடம் லோல இருக்கும். என்னன்னா இதை சுத்தி ஒரு இடம் வால் மேக் பண்ணிருப்பாங்க, ஒரு ஃபோர்ட் மாதிரி. இது வந்து சிட்டாடெல்னு சொல்லுவாங்க. சோ அதை மேக் பண்ணி அந்த பார்டர் லைன் வரைஞ்சிருக்கும். சோ இது வந்து லோவர் டவுன்னு சொல்லுவாங்க, இது சிட்டாடெல். இது எல்லாமே பேர் நம்ம தான் வச்சிருக்கோம். இவங்களோட வேர்ட்ஸ், அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள் சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, சில ஃபாண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னமும் நம்மளால அது என்னன்னு தெரிஞ்சு படிச்சுக்க முடியல. பிகாஸ் அதுவும் பிக்சர் மாதிரி தான் இருக்கு. பட் என்னன்னா ஒரு ஒரு வேர்டுக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்கும். பட் ஸ்டில் அதை வந்து இன்னும் நம்ம டீகோட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 1-2 விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, பட் நாட் கம்ப்ளீட்லி இன்னும் பண்ணாத ஒரே சிவிலைசேஷன் நம்ம தான். பிகாஸ் சைனீஸ் சிவிலைசேஷன், அதாவது ஓல்டு சிவிலைசேஷன்ல நிறைய இருக்காங்க. இஜிப்தியன் சிவிலைசேஷன், கிரீக் சிவிலைசேஷன், சைனீஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ சைனீஸ் இன்னமும் யூஸ் பண்றாங்க. இஜிப்சியன்ஸ் அவங்களும் அதே லாங்குவேஜஸ் எல்லாமே டீகோட் பண்ணியாச்சு. சேம் வே கிரீக்கர்களும் பாபிலோன்ஸும் எல்லாருமே வந்து அந்த ஹீப்ரூ எல்லாத்தையுமே வந்து டீகோட் பண்ணியாச்சு. இன்னும் டீகோட் பண்ணாத ஒரே சிவிலைசேஷன் நம்மளோட இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான்.
ஸோ இதோட மேஜர் சைட்ஸ் வந்து ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, லோத்தல் எல்லாமே. இது வந்து மொஹஞ்சதாரோலாம் பாகிஸ்தான்ல தான் இருக்குது, லோத்தல் நம்ம குஜராத்ல இருக்குது. ஸோ இதுல என்னென்ன யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா, பிளான்ட் கிரிட் சிட்டிஸ் இருக்கு, ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கு, பப்ளிக் பாத்ஸ், கிரானரிஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க இந்த இமேஜ்ல பார்க்கலாம், எல்லாமே ஆல்மோஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா தான் இருக்கும். அதுதான் அதோட யூனிக் ஃபீச்சர். இங்கே பாருங்களேன், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா தான் இருக்கும். எல்லாமே அதே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கும். அந்த ஸ்ட்ரீட் ப்ராப்பரா ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ட்ரைனேஜ் லைனும் போகுது. அது எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு வீடும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆர் செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஒரு வீடுகளிலுமே ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கும். அதுல இருந்து ஒரு சின்ன ட்ரைனேஜ் ஓட்ட வழியா சென்டர் ரோட்ஸோட சைட்ஸ்ல 2 சைட்லயுமே ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கும். அதுல போய் அந்த வீட்டோட ட்ரைனேஜ் விழுகிற மாதிரியும், இந்த சின்ன சின்ன ட்ரைனேஜ் லைன்ஸ் கண்டினியூ ஆகி ஒரு பெரிய இடத்துல முடியிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த ட்ரைனேஜ் ரோட் சைட்ஸ்ல இருக்கிறதுல வந்துட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. இன்பிட்வீன்ல சின்ன சின்ன ஹோல்சஸ் இருக்கும். ஸோ தட் இன்ஸ்பெக்ஷனுக்கு அந்த அடைப்புகளோ ஏதோ ஒண்ணு அவங்க அவ்வளோ தெளிவா பிளான் பண்ணியிருக்காங்க இந்த ஏர்லி சிட்டிஸ். இது போக வீடுகள்ல சில வீடுகள்ல வந்து கிணறுகள் இருக்கு. ஒரு சில வீடுகள்ல கிணறுகள் பார்க்க முடியுது. ஒரு சில வீடுகள், அந்த பெரிய வீடுகள்ல சென்ட்ரல்ல அந்த முத்தம் சொல்லுவோம் இல்லையா, அந்த காலி இடம், அதை சுத்தி ரூம்ஸ் அந்த மாதிரியும் இருக்குது. ஒரு ஒரு வீடும் ஒரு ஒரு லைக் மோஸ்டா சிமிலரா தான் இருக்கும், ஒன்னு ரெண்டு மாறி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர் பேட்டர்ன். ஸோ இவங்களோட அந்த பிளான்ட் கிரிட் சிட்டிஸ்ன்னு சொல்லும் போது, அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம சொல்றோம் இல்லையா, ஸோ அவ்வளோ தெளிவா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னா, தே ஷுட் நோ ஜியோமெட்ரி or they had some way of measuring the shapes of each and everything. Drainage system அவங்க எவ்வளவு டெவலப்டா இருந்திருக்காங்க நம்மளை விடன்றது தெரியும். பப்ளிக் பாத்ஸ்ன்னு சொல்லும்போது கிரேட் பாத்னு சொல்லுவாங்க. யூ கேன் see here ஒரு சின்ன குளம் மாதிரி இங்க இருக்குது. இது சுத்திலும் ஸ்டெப்ஸும் இருக்குது, சின்ன சின்ன ரூம்ஸ் இருக்கும். ஸோ மேபி ஏதாவது ஒரு திருவிழா காலங்கள்லயோ ஏதோ ஒரு காலங்கள்ல அங்க வந்து கூடியிருக்கலாம் அப்படின்னு இது எல்லாமே அசியூம் தான் பண்ண முடியுது. we don't have clear histories. ஸோ இங்க இருக்க ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன கிடைச்சது யூஸ் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது, காப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. காப்பர் ராஜஸ்தான்ல இருந்து கிடைச்சிருக்கு, டின் ஆப்கானிஸ்தான்ல இருந்து கிடைச்சிருக்கு, கோல்ட் கர்நாடகால இருந்து கிடைச்சிருக்கு, ஸ்டோன்ஸ் அதாவது ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் வந்து குஜராத் அண்ட் ஈரான்ல இருந்து வந்திருக்கு. ஸோ ஓகே, நம்ம ஈரான்ல இருந்துன்னு சொல்லும் போது இங்க ட்ரேடிங்கும் நடந்திருக்கலாம் ஆர் நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஃபார்மிங் ஆக்குபேஷன் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபார்மிங், பாட்ரி, மெட்டல் ஒர்க்ஸ், பீட் மேக்கிங், ட்ரேடிங் எல்லாமே நடந்திருக்கு. பிகாஸ் சில பொருட்கள் நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து மெசப்டோனியன் சிவிலைசேஷன்லயும் கிடைச்சிருக்கு, சில பொருட்கள் அங்கிருந்தும் இங்க கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம இதெல்லாம் கிடைச்சிருக்கும் போது எப்படி பண்றாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் அஸ் நோ அகழ்வாராய்ச்சிகள் எல்லாமே. ஸோ இவங்க வந்து இனிஷியலி ஒரு இது தெரியும் போது இவங்க அந்த ப்ரஷஸ் வச்சு பொறுமையா கிளீன் பண்ணி ஒரு ஒரு விஷயங்களையும் கண்டுபிடிச்சு எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் போது ஒரு சில இடங்கள்ல இவங்களுக்கு வந்து பாட் மேக்கிங்க்கு தேவையான வீல் ஆர் சம்திங் கிடைச்சிருக்குது. சில இடங்கள்ல அந்த மெட்டல் ஒர்க்ஸ், சில மெட்டல்ஸ் அங்கங்க உதிரி கிடக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த மெட்டலுக்கான வேலை பார்த்திருப்பாங்க, வேலைப்பாடுகள் நடந்திருக்கும் அப்படின்னு தெரிய வருது. இது இல்லாம அவங்க உடன் ப்ளோ யூஸ் பண்ணிருக்கலாம்னு கன்சிடர் பண்றாங்க. பிகாஸ் எந்த ஒரு அக்ரிகல்ச்சரல் எக்யூப்மெண்ட்ஸும் நமக்கு பெருசா கிடைக்கல. ஆனா அந்த அக்ரிகல்ச்சரல் எக்யூப்மெண்ட்ஸ் நமக்கு வந்து களிமண்ணால செஞ்சப்பட்டது, அதாவது டெரக்கோட்டான்னு சொல்லுவோம். அந்த டெரக்கோட்டாவால செய்யப்பட்ட சில டால்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது இவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கலாம், இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கலாம் நமக்கு தெரிய வருது. ஸோ ஆஸ் ஐ செட், அந்த அகழ்வாராய்ச்சியில நம்ம கிளீன் பண்ணி எடுத்துட்டே வரோம் இல்லையா, அப்படி கிளீன் பண்ணி எடுத்துட்டு வரும்போது ஃபியூ பேட்டர்ன்ஸ் ஆர் சேஞ்சிங். லேயர் பை லேயர் பார்க்கும்போது அடியில இருக்கிற அந்த கடைசி லேயர்ல தான் நம்ம வந்து ப்ராப்பர் கிரிட் பேட்டர்ன் எல்லாமே இருக்குது, கரெக்டான சைஸ்ல, கரெக்டான அங்குலம்ல ஒரு ப்ராப்பர் டிசைன்ட் மேனரா இருக்கிறது லாஸ்ட்ல இருக்கிறது. பட் மேல 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 இருக்கிறது வந்து நம்மள வந்து ஸ்ட்ரீட்ஸ் நடுவுலயே வீடு கட்டுறதை பார்க்க முடியுது லேட்டர் ஆன். ஸோ ஆஸ் டைம் கோஸ், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல ஏதோ ஒன்று நடந்திருக்கு.
ஸோ இவங்களோட அந்த ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம்ல இருந்து ப்ராப்பர் கிரிட் பேட்டர்ன் ஆஃப் சிட்டிஸ்ல இருந்து எல்லாமே மாறுபட்டு நடந்திருக்குது. பட் அதுக்கான ரீசன்ஸ் என்ன நமக்கு தெரியாது. பட் பாசிபிளா, அதாவது ஆளாளுக்கு ஒரு தியரிஸ்ல சொல்லப்பட்ட இந்த டிக்ளைனும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சரி, இவங்க வந்து இண்டஸ் ரிவர் ஒட்டி தான் வந்து வாழ்ந்திருக்காங்க. அப்போ பாசிபிளி இண்டஸ் ரிவர்ல வெள்ளம் வந்திருக்கலாம், ஆர் நதியோட பேட்டர்ன் மாறி இருக்கலாம், ரிவர் ஷிஃப்ட்ஸ், ஆர் டிராட் வந்திருக்கலாம், அதாவது வறட்சி வந்திருக்கலாம். எதர் தண்ணியே இல்லாம போயிருக்கலாம், ஆர் தண்ணி அதிகமா வந்திருக்கலாம், ஆர் ரிவர் வந்து அதோட பாத்வே மாத்தினதுனால இவங்களுக்கு சில விஷயங்கள் நல்லா இல்லாம போயிருக்கலாம். அந்த ரீசனுக்காக தான் அவங்க டிக்ளைன் ஆயிருக்கலாம்னு சொல்லப்படுது. பிகாஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அவங்க எங்க மூவ் ஆன் ஆனாங்களா இல்லையா, எதுவுமே நமக்கு கிளியர் கட் எவிடன்ஸா எதுவுமே கிடைக்கல. ஸோ அதுல இருக்கிற ஆர் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருக்க இம்பார்ட்டன்ட் லொகேஷன்ஸ் இந்த புக்ல, இந்த சப்ஜெக்ட்ல, இந்த சாப்டர்ல கொடுத்துருக்கிறது. தோலவீரா குஜராத்ல. ஃபர்ஸ்ட் நம்ம மொஹஞ்சதாரோ பார்த்துடலாம். இங்கதான் இருக்கு மொஹஞ்சதாரோ. ஹரப்பா அந்த இண்டஸ் ரிவர் மேலேயே இருக்குது. ஆஸ் வி செட், லோத்தல் குஜராத்ல இருக்கு. காலிபங்கனும் ஒரு இம்பார்ட்டன்ட் லொகேஷன் தான். சம்டைம்ஸ் இதை கொடுத்து மார்க் பண்ணவும் சொல்லுவாங்க ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்ல. ஸோ லொகேஷன்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. தோலவீரால அதாவது வாட் இஸ் யூனிக் அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர் ரிசர்வாயர்ஸ் அங்க இருந்திருக்கு. வாட்டர் ரிசர்வாயர்ஸ்னா நம்ம டேம் மாதிரியான ஒரு விஷயங்கள், கட்டமைப்பு இருந்திருக்கு. டவுன் பிளானிங்கும் அங்க இருக்கு. காலிபங்கன் ராஜஸ்தான்ல இருக்கு. ஆஸ் ஐ செட், இங்க மார்க் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ஸோ இங்கதான் வந்து அந்த விவசாயம் செய்யப்பட்ட பிளாட் ஃபீல்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இது இல்லாம ஃபயர் ஆல்டர்ஸ். லோத்தல்ல டாக்யார்ட், அதாவது நம்ம குடோன் இருந்திருக்கு. மொஹஞ்சதாரோல தான் வந்து கிரேட் பாத் இருக்கு. அண்ட் சீல்ஸ் வந்து அனிமல்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது I'll show you. நம்ம இதுல அயன் யூஸ் பண்ணவே இல்லை. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல there is no iron. எப்படி கேட்பாங்கன்னா, இண்டஸ் வேலியில அயன் யூஸ் பண்ணாங்க, எஸ் ஆர் நோ, ஆர் இண்டஸ் வேலியில யூஸ் பண்ணப்பட்ட மெட்டல்ஸ்னு கொடுத்துட்டு பிரான்ஸ், காப்பர், டின், அயன் அந்த மாதிரி மாத்தி மாத்தி கொடுக்கலாம். ஸோ நம்ம இதுல அயன் யூஸ் பண்ணவே இல்லை. we have used only bronze, copper and tin. ஸோ நம்ம வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பேசிட்டு இருக்கும்போது இவங்க ஃபர்ஸ்ட் ஹரப்பால தான் வந்து இந்த சிவிலைசேஷன் கண்டுபிடிச்சு ஆர்கியாலஜிக்கல் இது பண்றாங்க. ஸோ அதனால திஸ் சிவிலைசேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹரப்பன் சிவிலைசேஷன். ஸோ திஸ் இஸ் கிரேட் பாத். நீங்க நல்லா பாருங்க, ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லா சைடும் ஓப்பன் இருக்கு. ஸோ பீப்புள் வந்து எல்லா சைட்ல இருந்து வர மாதிரியும் இருக்கு. அது போக எல்லா சைட்லயும் ஒரு காமன் டாய்லெட் ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரியும் இருக்கு. ஸோ குளிச்சுட்டு அங்க ட்ரெஸ் மாத்துறதுக்கான இடங்களும் இருக்கு. இது போக இதுக்கு பக்கத்துலயே சில வெல்ஸ் இருக்கு. ஸோ தட் அந்த முக்கியமான விசேஷ காலமோ இல்ல ஏதோ ஒரு பண்டிகையோ ஃபார் சம் ரீசன் நீங்க கேதரிங் பண்ணும்போது இதுல தண்ணி விட்டுட்டு அந்த விஷயம் முடிஞ்ச உடனே தண்ணியை ட்ரெயின் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ இதுதான் சீல்ஸ். இந்த சீல்ல ஒரு அனிமல் இருக்கு, யூ கேன் see that. இதுதான் நம்மளோட ஸ்கிரிப்ட், அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள் யூஸ் பண்ண ஸ்கிரிப்ட். ஸ்டில் பீப்புள் ஹேவன்ட் டிகோடட் இட். இந்த சீல்ல இருக்க இவரை பாக்குறீங்க, இவர் தான் வந்து புரோட்டோடைப் ஆஃப் சிவா ஆர் பசுபதினு சொல்லுவாங்க. இதுல இருக்கிற அனிமல்ஸும் we have a question. இதுல நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணல. I'll explain it with details in separate Indus Valley video. So இந்த சீல்ஸ்லயும் நமக்கு வந்து we don't have what horses கிடையாது. ஸோ இது வந்து ஒரு கொஸ்டினா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. வேர் ஹார்சஸ் ஃபவுண்ட் இன் இண்டஸ் வேலி டைம் ஆர் அந்த சீல்ல இருந்ததா அப்படின்றத கேள்வியா கேட்கப்பட்டிருக்கு. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நீங்க பாட்ரி பாத்தீங்கன்னா they have used அந்த வீல் சுத்தி பானை செய்யற மெத்தட் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் உடஞ்ச வீட்டில் வந்து நம்மளோட ஆர்கியாலஜிக்கல் இதுல கிடைச்சிருக்கு. ஸோ இங்க இருக்க பாட்ரி வந்து போத் பிளெயினாவும் இருந்திருக்கு, பெயிண்டடாவும் இருந்திருக்கு. ஸோ அப்படி பெயிண்ட் பண்ணும்போது ஆர் அந்த வரைஞ்சிருக்கும் போது பிளாக் ஆர் ரெட்ல தான் வந்து வரைஞ்சிருக்காங்க. ஸோ அதுல என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருந்ததுன்னா ஜியாமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் விச் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லாண்டிங் லைன், ட்ரையாங்கிள்ஸ், ரெக்டாங்கிள்ஸ் அதுவும் இருக்கு.
அனிமல் ஃபிகர்ஸ் இருந்திருக்கு. லைக் ஃபிஷ், பீகாக், டீர் அது எல்லாமே கூட இருந்திருக்கு. இது இல்லாம ட்ரீஸ், லீவ்ஸ் எல்லாமே கூட வரைஞ்சிருக்காங்க. ஹியூமன் ஃபிகர்ஸும் வரைஞ்சிருக்காங்க. ஸோ சில பர்ஃபரேட்டட் வெசல்ஸும் இருக்கு. லைக் ஸ்ட்ரெயினர்ஸா வடிகட்டியா கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து டெரகோட்டா யூஸ் பண்ணி தான் மேஜர்லி பண்ணியிருக்காங்க. அது இல்லாம இந்த டெரகோட்டா வச்சு நமக்கு நிறைய கிளே டாய்ஸ் பண்ணியிருக்காங்க, கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. கார்ட்ஸ்னும் போது அந்த மாட்டு வண்டி மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அனிமல்ஸ் செஞ்சிருக்காங்க. மோஸ்டா இவங்க வந்து ரெட் கிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க பாட்ரியும் ரொம்ப நல்லா பாலிஷ் பண்ணியிருக்காங்க. அது போக இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து இந்த டான்சிங் டால். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ஃபைண்டிங்னு சொல்லலாம். பிகாஸ் நினைச்சு பாருங்க, அதுல வந்து அந்த கலைநுட்பத்தை, அதாவது ஒரு அவங்களோட அந்த டேலண்ட் யூஸ் பண்ணி பெருசா எந்த ஒரு மிஷினரிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாம ஒரு டான்சிங் டால் அவங்க செஞ்சிருக்காங்க. இது வந்து எங்க ஃபவுண்ட் ஆச்சுன்னா மஹஞ்சதரோல தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இட் இஸ் மேட் அப் ஆஃப் பிரான்ஸ். ஸோ இதை வச்சுதான் நம்ம சொல்றோம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல பிரான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இதை எந்த டெக்னிக்ல யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலையை செஞ்சுட்டு அது மேல ஒரு மண்ணோ களிமண்ணோ வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுல வந்து இவங்க வந்து பண்ணிட்டு அந்த வேக்ஸ் மாதிரியான ஒரு விஷயம் ஊத்தி தான் வந்து அந்த ஒரு பொம்மை செஞ்சு அது மேல களிமண் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபயர் வச்சு ஹீட் பண்ணிடுவாங்க. சாரி, என் டிராயிங் ரொம்ப பேடா இருக்கு. ஸோ அந்த டைம்ல இந்த வேக்ஸ் வந்து வெளியில வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கும், அது மேலதான் வந்துட்டு இந்த பிரான்ஸை உருக்கி ஊத்தி செஞ்சிருப்பாங்க. ஸோ they used some technique called as lost wax technique. இது இண்டஸ் வேலியில யூஸ் பண்ணிருக்காங்க. Again, this is also one of the important objective type question. Fourth chapter about books and burials tells us. So நமக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைக்குது. From where? From the books and burials. பரியல்ஸ்ல எல்லாம் கிடைச்சிருக்கானா? ஆமா, கிடைச்சிருக்கு. பிகாஸ் ஒரு டைம்லயும் ஒரு டைப் ஆஃப் பரியல்ஸ் நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு பரியல்ஸ்லயும் எப்படி நடந்திருக்குன்னா, இறந்தவங்களை புதைக்கும் போது எதிர் உட்கார வச்சு ஒரு படுக்க வச்சு ஒரு மாதிரியும் பண்ணியிருக்காங்க. அப்படி இறந்தவங்களுக்கு அவங்களோட நகைகள், லைக் அவங்களுக்கு தானே நமக்கு தெரியாது, பட் குறிப்பிட்ட பீப்புளுக்கு வந்து நகைகள் போட்டு, நகைகள் மட்டும் இல்லாம அவங்க கூடவே அந்த ஆடு மாடு ஒரு அந்த அனிமல்ஸையும் சேர்த்து, அனிமல்ஸோட எலும்பு கூட நமக்கு கிடைக்குது. மேபி இவங்க எல்லாரும் ஆஃப்டர் லைஃப், அதாவது இறந்ததுக்கு அப்புறமும் இவங்க வேற லோகத்துக்கு போவாங்க, அங்க போய் அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக அவங்களோட நகைகளுடன் அவங்களோட அந்த வளர்ப்பு அனிமல்ஸோட அவங்க வந்து புதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வேதிக் பீரியட், நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு அப்புறம் ஒரு லாங் பிரேக் ஆகி தேர் கம்ஸ் த வேதிக் பீரியட். வேதாஸ் வந்து மொத்தம் 4 இருக்கு. ரிக்வேதா, சமவேதா, யஜுர்வேதா, அதர்வ வேதா. இதுவும் தனியா ஒரு வாட்டி டீடைல்டா நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆஃப்டர் செப்பரேட் டாபிக்கா சொல்றேன், நாட் இன் திஸ் புக். ஸோ வேதாஸ்ல இருக்கிறதுலே ஓல்ட் ஒன் ரிக்வேதா தான். திஸ் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். ஸோ ரிக்வேதால நம்ம வந்து சன்ஸ்கிரிட்ல இருக்கு ஹைம்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ், அதாவது பாட்டுகளும் எப்படி பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. பல வருஷங்கள் ஓரலா தான் சொல்லப்பட்டிருக்கு. ரிக்வேதா எழுதப்பட்ட வேதம் கிடையாது. இந்த வேதம் வந்து பல வருஷமா வந்து ஜென்ரேஷனலா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கத்து கொடுத்து, ஒருத்தர் இன்னொருக்கு சொல்லி, அப்படி கண்டினியூ ஆகி ஒரு டைம்க்கு அப்புறம் தான் அதை வந்து எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி எழுத வச்சிருக்காங்க. ஸோ இந்த ரிக்வேதா ஏர்லி வேதிக், லேட்டர் வேதிக்னு பிரிப்பாங்க இந்த பீரியடையும். அதை டைம் லைனோட நம்ம தனியாக ரெஃபரன்ஸ் புக்ல படிக்கும்போது we will explain it in detail. ஸோ ரிக்வேதா டைம்ல அந்த ஏர்லி வேதாஸ் ஆர் ரிக்வேதால குறிப்பிட்டப்பட்ட முக்கியமான கடவுள்கள் இந்திரன், அக்னி, வருணன். ரிக்வேதால இவங்க 3 பேர் தான் பிரதான முக்கிய கடவுள்களா இருந்திருக்காங்க. ஸோ இந்த டைம்ல மெகாலித்ஸ், இப்ப வந்து அந்த பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் வச்சுதான் பரியலே பண்றாங்க. எஸ்பெஷலி டெக்கன் ஆர் சவுத் இந்தியால தான் பண்ணிருக்காங்க. இன்னும் தெளிவா போகணும்னா கர்நாடகால பிரம்மகிரின்ற ஊர்லயும், தமிழ்நாடுல ஆதிச்சநல்லூர்லயும் பண்ணிருக்காங்க. எப்படின்னா அந்த பரியல் சென்டர்ல நீங்க யூ கேன் see here, இதுதான் பரியல் பிளேஸ். ஆனா இதை சுத்தி கல்லு, அதை சுத்தி மறுபடியும் பெரிய பெரிய கல்லு.
நம்ம பார்த்த இனிஷியலாவே இவங்க வந்து மைக்ரோலித்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க, அதாவது மைக்ரோ ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணாங்க. இப்போ மெகா ஸ்டோன்ஸையும் யூஸ் பண்ணிருக்காங்க. லைக் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனா நடந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த டைம்ல அவங்க பாட்ரி ஆர்னமெண்ட்ஸ் டூல்ஸ் எல்லாம் நமக்கு வந்து காட்டுது. இதுலயும் ஒன் திங் வி கேன் ஃபைண்ட் இஸ் சோஷியல் டிஃபரன்ஸ் உருவாகிறது இங்கேதான். இம்பார்ட்டன்ட் பரியல் சைட் வந்து இனாம்கான் மகாராஷ்டிரால இருக்கு. ஸோ இதோட ட்ரேட்மார்க் நம்ம அந்த ஸ்டோன்ஸ் வந்து சர்க்கிள்ஸ்ல அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. சாப்டர் 5 கிங்டம்ஸ், கிங்ஸ் அண்ட் அண்ட் ஏர்லி ரிபப்ளிக். This is also an important chapter. ஸோ நான் இனிஷியலி சொன்ன மாதிரி இப்போ வந்து அந்த இண்டஸ் வேலி கேங்கஸ்ல செட்டில் ஆகுறாங்க. இண்டஸ் முடிச்சு வேதாஸ் முடிஞ்சு இங்க கேங்கஸ் ரீஜன்ல செட்டில்மெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஸோ இவங்களை வந்து ஜனபதாஸ்னு சொல்றோம். ஜனா மீன்ஸ் பீப்புள், பதாஸ் மீன்ஸ் செட்டில்மெண்ட். ஸோ ஜனபதாஸ்னு சொல்லும் போது பீப்புள் அங்க செட்டில் ஆனவங்க, ட்ரைப், லைக் லேண்ட் வேற ட்ரைப் செட்டில்மெண்ட்ஸ் ஆர் டெரிட்டரி ஆஃப் அ பீப்புள், அந்த மக்கள் வாழக்கூடிய இடங்கள். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கிங்டம்ஸ் ஆர் ஏர்லி கிங்டம்ஸா ஃபார்ம் ஆகுது. எக்ஸாம்பிள்ல புராண கிலா இன் டெல்லி, ஹஸ்தினாபுரா யூபி அங்கெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இனிஷியலி குட்டி 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 ஜனபதாஸா இருக்காங்க இவங்க. லேட்டர் ஆன் தே டர்ன் டு பி மகா ஜனபதாஸ் ஆர் 16 மேஜர் கிங்டம்ஸ் உருவாகுது. இவங்க 3 பேரும் சில வார் பண்றாங்க, சில விஷயங்கள் ஃபாலோ பண்றாங்க, சில புக்ஸ் ஆர் சில கண்டுபிடிப்புகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஸோ இவங்க 16 பேர் தான் ரொம்ப முக்கியமானவங்க. அதாவது இதே டைம்ல ஜனபதாஸும் இருக்காங்க, பட் மேஜர்லி தீஸ் 16 கிங்டம்ஸ் மகா ஜனபதாஸ் இவங்க தான் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே அவங்க கேபிட்டல்ஸை வந்து ஃபோர்ட்டிஃபைட் பண்றாங்க. ஃபோர்ட்டிஃபைட்னா கோட்டை கட்டி வைக்கிறாங்க, கோட்டைகள்ல வீடும் கட்டுறாங்க. அது பெரிய பெரிய கோட்டைகள், மதில் சுவர்கள் எல்லாமே அந்த கேபிட்டல் சிட்டிஸ்ல இருக்கு. taxes கலெக்ட் பண்றாங்க. திஸ் இஸ் ஆல்சோ an important one word both SSC UPSC எல்லாத்துலயுமே இது கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். பலி அப்படின்னா கிராப் டாக்ஸ். நம்ம பண்ணக்கூடிய விவசாயங்களுக்கு அந்த விஷயத்துக்கு நம்ம கட்டக்கூடிய டாக்ஸ் 5ல் 1 பங்கு, 10ல் 2 பங்கு ஆர் 3 பங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விவசாயத்து அக்ரிகல்ச்சர் மூலியமா கிடைக்கிற அந்த டாக்ஸ் ஆர் அந்த கட்டக்கூடிய டாக்ஸ்க்கு பேர் தான் பலி. So this bali tax is called as crop tax. Forced labor இருக்குது, அதுக்கு பேரு விஷதி. இதே டைம்ல ரீபப்ளிக்ஸும் இருந்திருக்கு. ரீபப்ளிக்னு சொல்லும் பொழுது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட. ஸோ வைஷாலின்ற ஊர்ல கிங் கிடையாது. இவங்களை வந்து கனா ஆர் சங்கான்ற குரூப் மூலியமா தான் வந்து ரூல் பண்றாங்க. அதாவது ஒரு ஆயிரக்கணக்கான பீப்புள் ஆர் 100கணக்கான பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல கூட்டமா கேதர் பண்ணி நம்ம நாட்டுக்கு இது தேவை, இது பண்ணணும், இது வேண்டாம் அப்படின்ற அந்த டிஸ்கஷன் எல்லாம் எடுத்து இந்த நேரத்துக்கு வார் போலாம், இந்த நேரத்துக்கு வார் போக வேண்டாம்ன்ற முடிவை இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் எடுப்பாங்க. இந்த டைம்ல அந்த இடத்துல அந்த ராஜாக்கள் கிடையாது. அதாவது ஒரு சில ஊர்கள்ல ஜனபதாஸ்ல we have ராஜாக்கள், ராஜான்னு தான் சொல்லுவோம், லீடர். அதாவது நம்ம சொல்லக்கூடிய இந்த கிங் அண்ட் ராஜாக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. கிங்னு சொல்லும் போது வம்சாவளியா வந்து எடுத்து லேட்டர் இது எல்லாமே நடக்கும். பட் அதுக்கு முன்னாடி இந்த டைம்ல இருக்க ராஜாக்கள் எப்படின்னா அந்த கூட்டத்துல அவங்களா முடிவு பண்ணி ஒரு தலைவனை செலக்ட் பண்ணுவாங்க, அவங்கதான் ராஜா. பட் இந்த ரிபப்ளிக்ல அப்படி ஒரு ராஜாவை செலக்ட் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டெட் அவங்க எல்லாருமே அந்த சங்கமா ஒண்ணு சேர்ந்து சங்கா ஒரு கனா மூலியமா எடுக்கப்படுற முடிவுகளை தான் they follow. ஸோ இந்த டைம்லயும் ஒரு இந்த டைம் பீரியட்லயும் they were using punch marked coins. இன்னும் நமக்கு நல்ல ஒரு ப்ராப்பர் ஷேப்ட் காயின்ஸ் வரல. ராஜகிரா அப்படின்ற ஊர் தான் வந்து மகதாவோட பெரிய கேபிட்டல், ஐ மீன் முன்னாள் கேபிட்டலா இருக்கு. லேட்டர் ஆன் தான் பாட்டாளிபுத்ராவா மாறுது. பட் இந்த மகதா தான் இந்த 16 இதுல இம்பார்ட்டண்டா ஆர் பெருசா மாறி அதிக வார் பண்ணி அதிக பீப்புள வின் பண்ணவங்க மகத எம்பையர்ஸ் தான். ஸோ அவங்க தான் லேட்டர் ஆன் பண்றாங்க. யூ கேன் சி ஹியர் இவங்க தான் வந்து அந்த 16 ஜனபதா அந்த ஊர்கள் அங்கா, மகதா, வாஜி, மாலா, காஷி, வத்சா, கோசலா, செடி, பஞ்சாலா, சுரசேனா, குரு, கம்போஜா, காந்தாரா, மத்ஸ்யா, அவந்தி, அஸ்மகா ஆர் அசகா. ஸோ இவங்களோட கேபிட்டல்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. ஒன் வேர்ட்ல ஆர் ஆப்ஜெக்டிவ் டைப்
இருக்கிற மேட்ச் த ஃபாலோயிங்லயும் இந்த கொஸ்டின் கேட்கப்படும். So these are the locations marked in the map. Chapter 6, new questions and ideas. So 6th century BC ல சில ரிச்சுவல்ஸ் ரிஜிட் ஆகுது. திங்கர்ஸ்க்கு அது பிடிக்கல. அதாவது இன்னும் தெளிவா சொல்லணும்னா வேதங்கள், அதாவது இந்த ரிக்வேதா டைம்ல இருந்து நம்ம ஜனபதாஸ் டைம் வரைக்கும் சில விஷயங்கள் ஃபாலோ பண்றாங்க. என்னன்னு பார்க்கும்போது there is a lot of things they follow. பிராமணர்கள் வேதங்கள் படிக்கணும், ராஜாக்கள் சத்ரியாஸ் டு டூ தேர் வார் அண்ட் திங்ஸ். அதுக்கப்புறம் இருக்கிற வைசியாஸ் வந்து ட்ரேடர்ஸ், அவங்க ட்ரேடிங் பண்ணணும். அதுக்கப்புறம் சூத்ரர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து அடிமைகள் மாதிரின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வேதங்கள் இவங்க படிக்க முடியலனாலும், தட் இஸ் சத்ரியாஸ் வந்து படிக்க முடியல அப்படின்னாலும் அவர்கள் வந்து சில விஷயங்கள் யாகங்கள் பண்றதா இருக்கட்டும், அஸ்வமேக யாதம். ஸோ நமக்கு இந்த வேதிக் பீரியட்ல தான் அஸ்வமேக யாதம் பண்றாங்க, வேர் ஹார்சஸ் இஸ் பீன் யூஸ்ட். ஸோ வேதா டைம்ல இருந்து தான் நமக்கு வந்து ஹார்சஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கிராமங்கள்ல ஒரு லொகேஷன்ஸை வந்து பிராமணர்களுக்கு தானமா கொடுக்கப்படுது. ஆர் இந்த வைசியாஸ் வந்து ட்ரேடிங் பண்ணி அதுல கிடைக்கிற லாபம் வந்து பங்கு கொடுக்கறாங்க. பங்கு காசாவோ இல்ல பொருளாவோ இல்ல மாடாவோ இல்ல இடமாவோ கொடுக்க முடியாதவங்க அடிமைகளாகவும் கொடுக்கப்படுறாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பீப்புள் மத்தியில ஒரு அதிருப்தியை கிரியேட் பண்ணுது. அப்போ புதுசான சில ரிலீஜியன்ஸ் உருவாகுது. தட் இஸ் புத்திசம், ஜெயினிசம் அண்ட் உபனிஷத்தும் உருவாகுது. சோ புத்திசம் வந்து நம்ம புத்தா தான் ஹெட், சித்தார்த்தா கௌதமா, அவர் தான் நம்ம வந்து லேட்டர் ஆன் புத்தாவா மாறுறாரு. அவரோட பர்த் பிளேஸ் லுபினி. அவர் வந்து சாக்கிய கானாவை சேர்ந்தவர். அவரும் ஒரு சத்திரியர் தான். அவர் வந்து சாக்கிய கானா, தட் இஸ் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ராஜாக்கள் இல்லாம பீப்புள் ஆட்டு சேர்ந்து அவங்க வந்து முடிவெடுப்பாங்கன்னு, அந்த ஒரு இடத்தோட இதுல இருந்து வந்தவர் தான் நம்ம புத்தர். இவர் வந்து பீப்பால் ட்ரீ, போதை மரத்துல ஞானம் அடைஞ்சாங்க, போத்கயா லொகேஷன். அவர் இறந்தது குசினாரா, இதுவும் ஆப்ஜெக்டிவ்ல வரும். அவர் ஃபர்ஸ்ட் செர்மான், இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சார்நாத்ல கொடுத்திருப்பாங்க. இங்க இருக்கிற மாங்ஸ், அதாவது புத்திசம் ஃபாலோ பண்ற மாங்ஸ்க்கு பேரு பிக்ஷு, நன்ஸ்க்கு பேரு பிக்ஷுனிஸ். புத்திசம் இஸ் ஆல்சோ அன் டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ். ஆஸ் ஐ செட், நம்ம வந்து ரெஃபரன்ஸ் புக்ஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு டாபிக்ஸையும் இன்னும் டீடைல்டா இந்த சாப்டர்ஸ்ல, அதாவது என்சிஆர்டில மிஸ் பண்ணதையும் நம்ம அந்த இதுல டீடைல்டா பார்க்கலாம். உபனிஷத்துன்ற ஒரு விஷயம் ஃபாலோ ஆகுது. என்னன்னா இவங்களை வந்து சொல்லக்கூடிய, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, பிராமணர்களுக்கு வந்து சில விஷயங்கள் கொடுக்கணும், ஒரு இதெல்லாம் இவங்க பண்ணணும், இவங்க பண்ணக்கூடாது. அந்த ரிச்சுவல்ஸ் உபனிஷத்ஸ் வந்து அகேன்ஸ்ட் பண்றாங்க, சொல்றாங்க. லைக் இது எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு அவங்க வேதங்களை நம்புறாங்க. புத்தரும் ஜெயினரும் வேதங்கள் இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களாட்டு ப்ரீச்சிங்ஸ் பண்றாங்க. பட் உபனிஷத் வந்து வேதங்களை நம்புறாங்க, வேதங்களை தெளிவா புரிய வைக்கிறாங்க பீப்புளுக்கு, சேயிங் தட் சி ஆத்மன் அண்ட் மோக்ஷா தான் இருக்கு, கர்ம வினைகள் இருக்கு. புத்தரும் கர்ம வினைகளை சொல்றாரு. சோ அந்த விஷயங்கள் எல்லாமே தான் அதுல இருக்கு. நீங்க ஒரு ஆத்மா, நீங்க மோட்சம் அடையணும், நல்லா இருக்கணும்னு உபனிஷத் சொல்லுது. வேதங்கள் மூலியமா நீங்க வந்து கடவுள் அடையலாம்னு சொல்றாங்க. உபனிஷத்தோட ஸ்காலர்ஸ் யஜ்னவால்கியா, மைத்ரேயி, கார்கி, இவங்களும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் தான் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. ஸோ நெக்ஸ்ட் ஜெயினிசம். இது வந்து மகாவீரா ஆர் வர்தமானா, அவரு தான் வந்துட்டு மேஜரா தெரியறாரு. இவரை வந்து 23rd தீர்த்தங்கரான்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து அந்த லீடரை வந்து தீர்த்தங்கரான்னு சொல்லுவாங்க. ஸோ அகெயின் வில் எக்ஸ்பிளைன் இட் இன் செப்பரேட் திங். ஸோ இவர் வந்து அந்த 23rd. இவரோட பர்த் பிளேஸ் குண்டகராமா, வைஷாலில தான் இருக்காங்க. இவர் மேஜரா சொல்லப்பட்ட 5 முக்கியமான டாக்டரின்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ an important question. அஹிம்சா, சத்யா, அஸ்தேயா, பிரம்மச்சரியா, அபஹரிகரா. இதுவும் ஆப்ஜெக்டிவ் டைப்ல கேட்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இவருக்கு ராயல் சப்போர்ட் கிடைச்சது பிம்பிசாரா.
பிம்பிசாரா வந்து நம்ம ஆக்சுவலி he is the founder of மகதா எம்பையர். அதுக்கப்புறம் நந்தா பேரரசு வரும், அதுக்கப்புறம் தான் வந்து மௌரியன் பேரரசு வரும். ஸோ பிம்பிசாரா வந்து மகதாவுக்கு மெயின் ரீசன் டு ஃபார்ம் அ மகதன் எம்பையர். பட் கடைசியா சந்திரகுப்த மௌரியாவுக்கு பையனா பிந்துசாரர் இருப்பாரு, அவரோட பையன் தான் அசோகர். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் வித் பிம்பிசாரா அண்ட் பிந்துசாரா. ஸோ ஜெயினிசம்ல வந்து லேட்டர் ஆன் டியூ டு ஃபியூ ஸ்டப்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்து ரெண்டா பிரிவாங்க, திகம்பராஸ் அண்ட் ஸ்வேதம்பராஸ். திகம்பராஸ் வந்து கிளாத்ஸ் வேர் பண்ண மாட்டாங்க, ஸ்வேதம்பராஸ் ஒயிட் கிளாத்ஸ் வேர் பண்ணுவாங்க. So chapter 7, Ashoka the emperor who gave up war. So இதோட ஃபவுண்டர் வந்து நமக்கு சந்திரகுப்த மௌரியர். ஸோ பாட்டாலிபுத்ரால இருந்து he will be ruling. இவரோட பையன் பிந்துசாரர், அதுக்கப்புறம் அசோகர். இது இல்லாம இன்னொரு கேரக்டர் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பர்சன் வந்து சாணக்கியர் ஆர் கௌட்டல்யான்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து அர்த்தசாஸ்திரான்ற புக் எழுதியிருப்பாங்க. he is the important minister in சந்திரகுப்த மௌரியர்ஸ் பீரியட். ஸோ இவர் வந்து எப்படி ரூல் பண்ணணும், எப்படி பீப்புள் இருக்கணும், எப்படி ஒரு கிங் இருக்கணும்னு அந்த அர்த்தசாஸ்திரா புக்ல எழுதியிருப்பாங்க. அலாங் வித் டாக்ஸஸும் he will be mentioning in that. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரூலிங் முடிஞ்சு அசோகர் வருவாரு. அசோகர் கிங் ஆகும்போது அவர் வந்து ஒரு க்ரூவல் கிங்கா தான் இருந்திருப்பாரு. லைக் எல்லா இடத்துக்கும் வார் போவாரு, வார் போன இடம் எல்லாம் அவர் தொட்டது எல்லாமே அவரோட ஜெயிக்கிறது மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படி அவர் வார் பண்ணி கடைசியா வார் பண்ண இடம் தான் கலிங்கா. இந்த கலிங்கா வார் தான் வந்து இருக்கிறதுலயே ஒரு சேஞ்சஸ் அசோகரோட லைஃப்ல நடந்திருக்கும். என்ன ஆயிருக்கும்னா, அந்த வார் முடிச்சு அவர் அந்த வார் ஃபீல்டுல பார்க்கும் பொழுது எத்தனையோ பேர் இறந்திருப்பாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தரோட கதறல், அவங்களோட குடும்பத்தின் கதறல் எல்லாம் பார்த்து அந்த மனுஷன் வந்து என்னடா நம்ம இவ்வளோ ஜெயிச்சிருக்கோம், இவ்வளோ பண்ணியிருக்கோம், ஸ்டில் இவ்வளோ பேரோட கஷ்டம் மேலதான் நம்ம இருக்கோமா அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி, அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் வார் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி he stops doing war and he started following Buddhism and அதை ஸ்ப்ரெட்டும் பண்றாரு. அவர் வந்து ஒரு தம்ம பாலிசியை ஃபாலோ பண்றாரு. ஸோ இதை எல்லாருமே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அந்த ஒரு அமைதி, அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கணும்னு சொல்லி he is making people know that with pillars. Again reference book பார்க்கும்போது we'll see it in detail. அவரோட யூஸ் பண்ண சிம்பிள் லைன் ஹெட்டட் சார்நாத்ல இருக்கு, அதுக்கு கீழே தர்ம சக்கரா இருக்கும். இதுல அவரோட பசங்க பொண்ணு 2 பேரையும் அனுப்புறாரு, இந்த மாதிரி போய் புத்திசம ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படின்னு. அதுல தம்ம பாலிசியை ஸ்ரீலங்காக்கு எடுத்துட்டு போனதா நம்ம மஹிந்தா. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்டிவ் வைஸ் கொஸ்டின். Chapter 8, villages, towns and traders. So அதுக்கு அடுத்து அசோகர் அந்த சைட்ல நார்த் இந்தியால அந்த மகதாஸ் அண்ட் எல்லாமே போய்கிட்டு இருக்குது. ஸோ அப்படியே மற்ற இடங்கள் பார்க்கும்போது we are having this village settlements, town setups, trades எல்லாமே நடக்குது. ஸோ அக்ரிகல்ச்சருக்கு நம்ம ப்ளோ யூஸ் பண்றோம், இரிகேஷன் நடக்குது, கேட்டில் நடக்குது. ப்ளோ அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணும்பொழுது சில கிளாஸஸ், அதாவது பீப்புளுக்கு நேம்ஸ் வைக்கிறாங்க, இந்த செட் ஆஃப் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த பேர். ஸோ அப்படி லேண்ட்லார்ட்ஸ், அந்த யாருக்கு அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் இருக்கோ அவங்கள வெள்ளாளர் அப்படின்னு ஒரு சில ஊர்கள்லையும், கிராம போஜகா அப்படின்றத இன்னொரு சில ஊர்கள்லையும் சொல்லப்படுது. ஆர்டினரி ஃபார்மர்ஸை நம்ம தமிழ்ல உள்ள வரணும். நார்தர்ன் இந்தியா சைட்ல மற்ற ஏரியாஸ்ல கிரகபதிஸ்னு சொல்றாங்க. லேண்ட்லெஸ் லேபர்ஸ், அதாவது என்கிட்ட லேண்டு கிடையாது, நான் வந்து வேலை மட்டும்தான் செய்ய போறேன்னும் போது நம்ம தமிழ்நாட்டுல கடைசியர் ஒரு அடிமைனும், மற்ற இடங்கள்ல தசா கர்மக்காரர் அப்படின்றதும் சொல்லப்படுது. ஸோ இது இல்லாம வில்லேஜஸ் சைட்ல இருந்தும் நமக்கு வந்து பிளாக் ஸ்மித், பாட்டர்ஸ், கார்பெண்டர்ஸ், வியூவர்ஸ் எல்லாமே இருக்காங்க, அதாவது துணி நெய்யக்கூடியவங்க எல்லாமே இருக்காங்க.
டவுன்ஸ்ன்னு சொல்லும் பொழுது அதாவது குறிப்பிட்ட கொஞ்சம் மக்கள் வாழ்ந்து விவசாயமும் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டுமே பண்ற இடம் வில்லேஜஸா இருக்கு. அதுக்கு மேல்படியா ஒரு வில்லேஜ்க்கும் இன்னொரு வில்லேஜுக்கும் அந்த அக்ரிகல்ச்சரல் டிஃபரன்சஸ் இருக்கும். ஸோ அவங்க எல்லாரும் கூடி சில பொருட்கள் விற்கிறது வியாபாரம் செய்யற இடங்கள் எல்லாமே வந்து டவுன்ஸ்ன்னு சொல்லப்படுது. ஸோ அதுல மேஜர் ட்ரேட் ஹப்பா இருந்தது வந்து மதுரா, உஜ்ஜைன், உறையூர், இது எல்லாமே வந்து ஒரு மேஜர் டவுனா இருந்திருக்கு. ஸோ இது இல்லாம நமக்கு வந்து போர்ட்ஸும் இருந்திருக்கு. அரிக்கமேடு புதுச்சேரியில இருக்கு. இங்க இன்னும் இம்பார்ட்டண்டா ரோமனோட ட்ரேட் பண்ணிருக்காங்க. ரோமன் டைனாசிட்டிஸ் எம்பையரோட நம்ம அரிக்கமேடுல இருந்து ட்ரேடிங் நடந்திருக்கு. சில பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ வேர் ஹவுசஸ் இருந்திருக்கு. ரோமனோட பாட்ரிஸ் கிடைச்சிருக்கு. லேம்ப்ஸ், கிளாஸ்வேர்ஸ், ஜெம்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு. ஸோ இது இல்லாம டையிங் மெத்தட்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. பீட் மேக்கிங்கும் நடந்திருக்கு அரிக்கமேடுல. ஸோ தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஏர்லி தமிழ் இதுதான். இதெல்லாமே தான் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் டவுன்ஸ் வந்து ட்ரேடிங் ஹப்பாக தான் இருந்திருக்கு. ஸோ ட்ரேடிங் அண்ட் எக்கானமி பண்ணியிருக்காங்க. ஸ்டில் பஞ்ச்டு மார்க் காயின்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. வெயிட்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு ப்ராப்பர் 1/4 கிலோக்கள் 1/2 கிலோக்கள் அப்படிலாம் கிடையாது. சில ஒரு கியூபிக்கல் வெயிட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க கல் மூலியமா. இந்த கல் இவ்வளோக்கு, இந்த கல்லுல வாங்கினீங்கன்னா இவ்வளோக்கு அப்படின்னு எடை கற்கள் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. வித்தவுட் ப்ராப்பர் இப்போ இருக்கக்கூடிய அந்த கிராம்ஸ் கேஜிஸ் மெஷர்மெண்ட் இல்லாம. அதுக்கப்புறம் இன்னொரு டேர்ம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஷெர்னீஸ். ஷெர்னீஸ் அப்படின்னா அந்த ஒரு கூட்டுறவு சங்கம் மாதிரின்னு வச்சுக்கலாமே. சில ட்ரேடர்ஸ் அவங்களுக்கா ஒரு சங்கம் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், ஆர் இங்க இவங்க வியாபாரம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த வியாபாரிகள் சங்கமா இருந்த இடத்துக்கு பேரு ஷெர்னீஸ். ஆப்ஜெக்டிவ்க்கு இம்பார்ட்டன்ட். சாப்டர் 9 ட்ரேடர்ஸ், கிங்ஸ் அண்ட் பில்கிரிம்ஸ். ஸோ ட்ரேடிங் அதிகமா நடந்திருக்கு. ஸோ இந்த காலகட்டங்கள்ல அதாவது ஏர்லி ஹியூமன்ஸ்ல இருந்து நம்ம மகாஜனபதாஸ் டைம் வரைக்கும், சங்கம் லிட்ரேச்சர் வரைக்கும் எல்லா இடங்கள்லயும் ட்ரேடிங் நடந்திருக்கு. ட்ரேடிங் போத் லேண்ட்வேஸ் அண்ட் சீவேஸ் நடந்திருக்கு. ஃபேமஸ் ரூட்ஸ் வந்து சில்க் ரூட், சைனால இருந்து போகும் ரோமன் வரைக்கும். அது போக ரோமன் ட்ரேட் லிங்க்ஸும் இருந்திருக்கு. இவங்க என்னென்னலாம் ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஸ்பைசஸ், அதாவது எஸ்பெஷலி மேஜர்லி பெப்பர், அதுக்கப்புறம் கோல்ட், ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ், சில்க் எல்லாமே வந்து ட்ரேடிங் ஆயிருக்கு. சவுத் இந்தியால நம்ம முக்கியமான ட்ரேடிங் போர்ட்டா இருந்தது புகார் ஆர் காவேரி பட்டினம். இது வந்து 2 years or 3 years பேக் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல. அரிக்கமேடு புதுச்சேரியில. இது வந்து நம்ம சவுத் இந்தியால மேஜர் போர்ட்ஸ். உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிலையும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கிங்ஸ் ஹூ கண்ட்ரோல் ரூட்ஸ். ஸோ இப்போ நம்ம சொன்னோம் போத் லேண்ட் ரூட் அண்ட் சி ரூட் இருக்கு அப்படின்னு. ஸோ லேண்ட்லயும் ட்ரேட் நடந்தது, சீலையும் நடந்தது. இப்போ அந்த போர்ட் இருக்க ரீஜியனோ ஆர் அந்த லேண்ட் இருக்க ரீஜியன்லயோ இருக்கக்கூடிய ராஜாக்கள் நிறைய வெல்த் கெயின் பண்ணாங்க. எப்படின்னா இந்த சென்ஸ் சேயிங், நான் உனக்கு பாதுகாப்பு தரேன், என்னோட ட்ரேட் ரூட் நீ யூஸ் பண்ணேன்னா பாதுகாப்பு தரேன், ஆனா அதுக்கான வரி நீ எனக்கு கட்டணும், அதுக்கான டாக்ஸ், அதுக்கான பேமெண்ட் நீ பண்ணணும்னு சொல்லி பண்றாங்க. ஸோ அப்படி பண்ணினா அந்த பீப்புளுக்கு எக்ஸாம்பிள்ஸா சதவாஹனாஸ் டெக்கன்ல ரூல் பண்ணியிருப்பாங்க. சதவாஹனாஸ்ல இம்பார்ட்டன்ட் ரூலர் கௌதமி புத்ரா ஸ்ரீ சத்கர்ணி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ல பெட்ரியார்கல் சொசைட்டியா தான் நம்ம இருந்திருக்கோம். அதாவது அப்பா, அப்பாவோட அந்த புள்ள, அந்த புள்ளையோட புள்ள, அவங்களோட பேர், அவங்களோட ராஜாங்கம், அதுதான் நடக்கும். ஆனா இங்க அம்மாவோட பேரை தான் ஃபர்ஸ்ட் எழுதுவாங்க. கௌதமி புத்ரான்றது சத்கர்ணியோட அம்மா. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். வேர் மெட்ரியாக்கல் சொசைட்டி ஆர் மெட்ரியாக்கல் இம்பார்ட்டன்ஸ், தாய் வழி இம்பார்ட்டன்ஸ் எந்த டைம்ல கொடுத்தாங்க ஆர் எந்த ரூலர்ஸ் செட் ஆஃப் ரூலர்ஸ் கொடுத்தாங்கன்னா சதவாஹனாஸ் தான் கொடுத்திருப்பாங்க. ஸோ இவங்க அந்த ட்ரேடிங் பண்ணும்போது கலெக்ட் பண்ண டாக்ஸஸ் வச்சு
these kings were wealthy and rich enough and இந்த trade routes occupy பண்ண மத்த கிங்ஸும் war பண்ணியிருக்காங்க. ஸோ கோஸ்டல் ஃபேமஸ் கிங்டம்ஸ் நம்ம சேர சோழ பாண்டியர்கள் தான். அவங்க தான் கடலை கட்டி ஆழ்ந்தாங்க. ஸோ அவங்க இது இல்லாம ரோமுக்கும் ட்ரேடிங் அனுப்புனாங்க. உலகத்துல இருக்க பல இடங்களுக்கும் ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க. மேஜர் ட்ரேடிங் வாஸ் பிளாக் பெப்பர் அண்ட் ஸ்பைசஸ். பில்கிரிம்ஸ் இது வந்து அந்த ரிலிஜியன் டூர்ஸ் நடந்தது. ஸோ நிறைய ட்ரேடர்ஸ் ரிலிஜியனுக்காகவும் ஸ்பீச், அதாவது போத் ப்ரீச்சிங் அண்ட் லேர்னிங்காக ஒருத்தர் ஒரு இடங்களுக்கு டிராவல் பண்ணியிருக்காங்க. அதுல இம்பார்ட்டன்டான பீப்புள் ஃபாசியன் அண்ட் ஜுவான் ஜாங். இவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்டிவ் நமக்கு. ஸோ 2 பேருமே சைனால இருந்து வந்த ட்ரேடர்ஸ் புத்திசம் சைட்ஸை விசிட் பண்றதுக்காக. சைனால இருந்து வந்தவங்க, திரும்பவும் சொல்றேன், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் ஃபார் அஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியன் பில்கிரிம்ஸ் travel to Buddhist places in Sri Lanka, Myanmar and other countries. மோஸ்டா இந்த டைம்ல ப்ரிலவெண்டா இருந்தது புத்திசம் அண்ட் ஆல்சோ a bit of Hinduism. ஸோ இப்பவும் இது வந்து ஹிந்துசம் கிடையாது, சைவிசம், வைஷ்ணவிசம், இது இல்லாம இன்னும் நிறைய இருந்தாங்க. அஜ்விகாசம், அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த பல ரிலீஜியன்ஸ் இருந்தது. பட் ப்ரிடாமினண்டா புத்திசம் இருந்தது. பிகாஸ் அசோகர் வாஸ் ஸ்ப்ரெட்டிங் புத்திசம். அசோகர் வந்து இந்தியாவோட பிரதானமான இடங்களை ஆக்குபை பண்ணிட்டாரு. ஸோ ஹி வாஸ் ஸ்ப்ரெட்டிங் புத்திசம் ரேபிட்லி. அசோகோட டாட்டர் சங்கமிதா வந்து போதி மரத்தோட சாப்ளிங்க ஸ்ரீலங்காக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அசோகர் வந்து அந்த அளவுக்கு அவரால் மட்டும்தான் வந்து புத்திசம் ரொம்ப தூரம் பல கண்ட்ரிகளுக்கு ஸ்ப்ரெட் ஆன ரீசன். ஸோ ஃபேமஸ் பில்கிரிம் சென்டர்ஸ்னு சொல்லும்போது சாஞ்சி, சார்நாத், போத்கயா புத்திசம் இதுல. ஸோ இங்க வந்து ஸ்டூபாஸ் அண்ட் மொனாஸ்ட்ரிஸ் கட்டப்பட்டிருக்கு. ஸோ இது இல்லாம பக்தி மூமெண்ட்டும் இருந்தது. நாம சொன்னோம் ஏர்லி வேதிக் பீரியட்ல இந்திரர், அக்னி, வருணர் தான் வந்து ஃபேமஸ் காட்ஸ். இந்த டைம்ல வந்து விஷ்ணு, சிவா அவங்க எல்லாரும் தான் வந்து ரொம்ப பெருசா மாறுறாங்க. ஆல்சோ துர்கா ஆர் ஆல் லேடி காடஸ் வர்ஷிப் அதிகமாகுது. ஸோ இதுல முக்கியமான பக்தி செயின்ஸ் மோஸ்ட் ஆஃப் அஸ் நோ. ஆழ்வார்ஸ் அண்ட் நாயன்மார்ஸ் வந்து நம்ம சவுத்ல இருந்து அதிகமா ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஒருத்தரும் ஒரு கடவுள்களை பத்தி அதிகமான பாட்டுகள் பாடி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நியூ எம்பையர்ஸ் அண்ட் கிங்டம்ஸ். ஸோ நியூ ரூலர்ஸ் அண்ட் கிங்டம்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. லார்ஜ் கிங்டம்ஸ் அண்ட் ஸ்மால் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் எமர்ஜ் ஆகுது. அதுல இருக்கிற முக்கியமான டைனாசிட்டி நார்த் இந்தியால குப்தர்கள் வராங்க. அதுக்கப்புறம் ஹர்ஷவர்தனா இருக்காங்க. நம்ம சவுத் இந்தியால பல்லவர்களும் சாளுக்கியர்களும் இருக்காங்க. ஸோ ஹர்ஷவர்தனா ஒரு ஹர்ஷாஸ் கிங்டம் வரும்போது நார்த் இந்தியால 7th century CE பண்றாங்க. கேபிட்டல் கனூஜ். ஹர்ஷச்சரிதா எழுதுனது பனபாட்டா. இவர் வந்து ஒரு கோர்ட் போயட், அவரை பத்தி எழுதியிருக்காங்க. ஓகே. ஜுவான்சாங் நம்ம லாஸ்டா பார்த்தோம் இல்லையா, அவரு ஒரு சைனீஸ் பில்கிரம் ஹர்ஷாஸ் கோர்ட்ல இருந்தாரு. இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் த ஆப்ஜெக்டிவ் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஹர்ஷாவோட கோர்ட்ல தான் ஜான்சங் இருந்தாங்க, ஜுவான்சங். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து we had ministers, officials நிறைய பேர் இருக்காங்க. ஸோ லோக்கல் அசம்பிளிஸும் சவுத் இந்தியால இருந்தது. சபா இருந்தது, தட் இஸ் பிராமின் லேண்ட் ஓனர்ஸ் இருந்தாங்க. ஊரும் இருந்தது, அதாவது வில்லேஜ் அசம்பிளி ஃபார் நான் பிராமின்ஸ். டாக்ஸஸ் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதுல இருந்து கலெக்ட் பண்ணப்பட்டது. அதாவது நீங்க விவசாயம் பண்ணீங்கன்னா அதுல இருந்து அறுவடை தரணும். துணி செஞ்சீங்க ஒரு நெஞ்சீங்க அப்படின்னா அதுல எங்களுக்கு பங்கு வரணும். நீங்க வந்து அனிமல்ஸ் வளர்க்குறீங்கன்னா அனிமல் ப்ரொடியூஸ், அந்த பால் மற்ற பொருட்கள்ல இருந்தும் பங்கு ராஜாக்கு வரணும். ஸோ நீங்க என்ன வேலை பார்த்தாலும் ட்ரேடிங் பண்றீங்களா அதுல வரணும், பாட்ரி பண்றீங்களா அதுல வரணும், ஆர் வியாபாரம் பண்றீங்களா அந்த காசு வரணும். ஸோ என்ன பண்ணாலும் எனக்கு டாக்ஸ் வரணும். அப்படி டாக்ஸ் கட்ட முடியாதா, யூ வில் பி மை லேபர். அவங்களதான் விஷ்தின்னு சொல்றாங்க. ஸோ மிலிட்ரியும் இவங்க எல்லாருமே வந்து ரூல் பண்றாங்க. அதாவது
மிலிட்ரி வச்சுதான் இந்த கிங்ஸ் ரூல் பண்றாங்க. தே ஹாவ் லார்ஜ் ஆர்மி. ஸோ இம்பார்ட்டன்ட் அஃபிஷியல்ஸ் அந்த நேம்ஸ் சமந்தாஸ் அப்படின்னா சபார்டினேட் ரூலர்ஸ், அதாவது சின்ன சின்ன ரூலர்கள், ஆட்சியாளர்கள். இவங்க வந்து சிற்றரசர்களா இருப்பாங்க. ராஜாக்கு வாருக்கு ஆட்கள் தேவையான போது இவங்க தான் ஆட்களை கூப்பிட்டு வந்து மிலிட்ரி ஹெல்ப்பும் பண்ணுவாங்க, டாக்ஸஸும் பே பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த சமந்தாஸ் பவர்ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்னா அவங்களே தன்னைத்தானே ஒரு இண்டிபெண்டன்ட் ரூலர், தனிச்சு ஒரு ரூலர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு ரூல் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. பிராஸ்தஸ்திஸ் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். பிரசஸ்தி அப்படிங்கிறது வந்து ஒருத்தரை பத்தி எழுதக்கூடியது. ஸோ ஹரிசேனா எழுதியிருக்காரு. ஓகே, ஹரிசேனா வந்து பிரசஸ்தி எழுதியிருக்காரு. He is a court poet of சமுத்திரகுப்தா. அலகாபாத் பில்லர்ல அவருடைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இந்த குப்தா டைனிஸ்டில ரொம்ப இம்பார்ட்டன்ட் சமுத்திரகுப்தா. அவர் வந்து வாரியர் கிங், ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன். அவர் தான் வந்து வார் அண்ட் மத்த அலையன்ஸ் மூலியமா he expanded his kingdom. ஸோ பிரசஸ்தின்றது வந்து அவரோட கான்கஸ்ட், அவரை பத்தின அந்த வரலாறுகளை கூறுறது. ஸோ அவர் வந்து நார்த் இந்தியா, சவுத் இந்தியா அண்ட் சில ஃப்ரான்டையர் கிங்டம்ஸையும் பிடிச்சிருக்காரு. சவுத்ல அதே டைம்ல நமக்கு நடக்கிறது பல்லவர்கள் ஆட்சி. காஞ்சிபுரத்துல ரூல் பண்றாங்க. சாளுக்கியர்கள் ஐஹோல்ன்ற இடத்துல ஆட்சி பண்றாங்க. ஸோ அவங்க வந்து டெக்கன் ரீஜன்ல ஒரு வார் இருந்துட்டே இருந்தது அவங்களுக்கு. இவங்க வந்து பல டெம்பிள்ஸ் எல்லாமே கட்டியிருக்காங்க, நீங்க மகாபலிபுரம்ல பார்க்கலாம். ஸோ தே ஆல்சோ சப்போர்ட்டட் ஸ்காலர்ஸ். அவங்க வந்து அந்த கலை மட்டும் இல்லாம லிட்ரேச்சரையும் வளர்த்திருக்காங்க. ரவி கீர்த்தி அ போயட். இவர் வந்து புலிகேசின் 2 டைம்ல, அதாவது சாளுக்கியர்கள்ல இருக்கிற அந்த புலிகேசின் 2 டைம்ல இருந்த ஒரு போயட். சாப்டர் 11 பில்டிங்ஸ், பெயிண்டிங்ஸ் அண்ட் புக்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் மான்யூமெண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய கட்டப்பட்டிருக்கு நம்ம சொன்னோம். அதுல ஒன்று ஸ்டூபாஸ். யூ கேன் see in this picture. இதுதான் வந்து ஸ்டூபாஸ். இதுதான் வந்து புத்தர்களுடைய அந்த இடம். ஸோ இதுல வந்து மோஸ்டா புத்தாவோட ரெலிக்ஸ் இருக்கும். ஃபேமஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் லொகேஷன் வந்து சாஞ்சி ஸ்டூபா. இங்க வந்து பிரதட்சணா தான் பண்ணுவாங்க. தட் இஸ் அங்க போயிட்டு சுத்திட்டு வர்றது தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டெம்பிள்ஸ். ஸோ டெம்பிள்ஸ் வந்து நகரா ஸ்டைல்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து திராவிடியன் ஸ்டைல் சொல்லுவாங்க. நகரா ஸ்டைல்ன்றது நார்த்தன் இந்தியன் ரீஜன்ல இருக்கிறதும், திராவிடியன் ஸ்டைல் நம்ம சவுத் இந்தியால இருக்கிறதும். ஸோ நார்த் இந்தியால இருக்கிற இந்த நகரா ஸ்டைல்ல வந்து தே ஹாவ் சர்டன் பேட்டர்ன் அண்ட் டெக்ஸ்டர். நம்ம பார்த்திருப்போம், நம்ம கோயில்கள்லயும் அந்த கோபுரங்கள்ல இருக்கும், உள்ள கர்ப்ப கிரகம் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த நகரா ஸ்டைல்லையும் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. இதோட மேஜர் எக்ஸாம்பிள் வந்து பித்தர்கவுன் டெம்பிள் இன் யூபி. ஸோ இது வந்து பிரிக்ல கட்டியிருக்காங்க, குப்தா பீரியட்ல கட்டியிருக்கிறது. மேஜர் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, சென்டர்ல அந்த கடவுள் இருக்க இடம் கர்ப்பகிரகா ஒரு கர்ப்பகிரகம், நம்ம தமிழ்ல சொல்றோம் கர்ப்பகிரகா. அதுலதான் வந்து மெயின் ஐடல் வச்சு அங்கதான் வர்ஷிப் நடக்கும். அந்த கர்ப்பகிரகத்துக்கு மேல இருக்கிற இடம் தான் சிஹரா. அந்த ஒரு கர்ப்பகிரகம், அந்த ஐடல் இருக்கிறதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு கோபுரம் தான் வந்து சிஹரா. அதுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிறது மண்டபா. அந்த ஒரு காலி இடம் மண்டபமா இருக்கும். ஸோ இதுதான் அவங்களுடைய மேஜர் ஃபார்மேட் ஆஃப் பில்டிங் டெம்பிள்ஸா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஐரன் பில்லர்ஸ் இருக்குது. இது நமக்கு எந்த விதத்துல இம்பார்ட்டன்ட்னு பார்த்தா, ஐரன் வந்து ஈஸியா துருப்பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் ஸ்டில் பல்லாயிரம் வருஷங்களா கட்டின அந்த ஐரன் பில்லர்ஸ் இன்னமும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ குப்தா பீரியட்ல கட்டப்பட்ட ஒரு பில்லர் வந்து மெஹருலி அப்படின்ற இடத்துல டெல்லியில இருக்கு. ஸோ தே வேர் வெரி குட் வித் டீலிங் மெட்டல்ஸ், ஆர் அந்த மெட்டலர்ஜி இஸ் சோ குட் தட் இன்னமும் துருப்பிடிக்க அது அளவுக்கு அது ஒரு நல்ல மெட்டலை பத்தி தெரிஞ்சு கட்டியிருக்காங்க. ஸோ லிட்ரேச்சர், எபிக்ஸ், மகாபாரதா, ராமாயணா உருவான டைம் பீரியட் தான் இது எல்லாமே. வியாச மகரிஷி வந்து மகாபாரதம் எழுதியிருக்காங்க.
ராமாயணத்தை வால்மீகி எழுதியிருக்காரு. தமிழ் எபிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சிலப்பதிகாரம் அண்ட் மணிமேகலை. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான். பிகாஸ் இது யார் எழுதினாங்கன்றது யூபிஎஸ்சிலேயே கொஞ்சம் முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் எழுதினாங்க. மணிமேகலை சாத்தனார் எழுதியிருக்காரு. சான்ஸ்கிரிட்ல வந்து காளிதாசர் வந்து அபிஜனஸ் குண்டலம் எழுதியிருக்காரு. சான்ஸ்கிரிட் ஃபேமஸ் பிளே. ஸோ புராண கதைகள் இந்த டைம்ல தான் உருவாயிருக்கு. ஒவ்வொரு கடவுளுக்குமான கதைகள் எல்லாமே. இது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஓரலி ஒருத்தர் மூலியமா இன்னொருத்தருக்கு கதை சொல்லி கடைசியா தான் எழுதப்பட்டிருக்கு. இது இருந்த எல்லா லாங்குவேஜஸும், அதாவது சொல்லப்பட்ட மொழிகள் பீப்புள் யூஸ் பண்ண பேசிக் பிராகிருத் ஆர் பிராமிஸ் மொழிகள்ல தான் இருந்திருக்கு. Paintings and caves, Ajanta caves, which is an important location or important exam point of view. So Buddhist monasteries and caves இருந்திருக்குது. Murals or wall paintings அந்த இடத்துல இருந்தது. Jataka tales அதுல வரையப்பட்டிருக்குது, which is tales or stories of Gautama Buddha. You can see here in the painting. இன்னமும் நமக்கு வந்து இந்த painting இருக்குது. இதுதான் Ajanta caves. You can see the paintings over here also. So இன்னமும் அந்த பெயிண்டிங்ஸ் இருந்துட்டு இருக்குது. அவங்க அவ்வளோ நல்ல டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. சயின்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல வந்து we have done a lot. அதுல ஒரு முக்கியமானவர் தான் ஆரியபட்டா. அவர் வந்து ஆரியபாட்டியான்ற புக் எழுதியிருக்காரு. ஜீரோவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஜீரோவை கண்டுபிடிச்சது நம்ம தான். எர்த்தோட ரொட்டேஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. எக்லிப்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அவர் ஆஸ்ட்ரானமி அண்ட் மேக்ஸ்ல நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம இந்த 2 வீடியோஸ்லயும் சேர்த்து அவர் பாஸ்ட் புக்கை கவர் பண்ணியிருக்கிறோம். இதுல இருக்க மெயின் சாப்டர்ஸ் அண்ட் கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். சில இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ் கிங்டம்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஸ்டூபாஸ், சிஹரா, ஜதகாஸ் அதெல்லாமே பார்த்துருக்கோம். இது வந்து டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு பேசிக்ஸ்க்கு உதவும் நான் நம்புறேன். இதோட விடாம நீங்க படிங்க, புக் வாங்கி படிங்க. இல்லை பிடிஎஃப் இஸ் அவைலபிள். ஸோ டவுன்லோட் பண்ணி அந்த புக் படிங்க. இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் மார்க் பண்ணுங்க. எம்சிக்யூஸ் இதை முடிச்சுட்டு இதுக்கு அவர் பாஸ்ட் புக்குக்கான அந்த எம்சியூஸை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ தூரம் முடியுதுன்னு பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் என்னென்ன வேணும்னு சொல்லுங்க. We'll move forward and clear exams. Bye.